ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மம்மிமெtamilல பிஸ்தா மக் கேக் பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமல் பேக் பண்ண போகிறோம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சலிச்சு எடுத்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பவுலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டு கொடுத்துக்க போகிறோம். நல்லா கலந்தாச்சு. இப்போது 5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா மாவு சேர்த்துக்க போகிறோம். பச்சையாக கிடைக்கிற பிஸ்தாவை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஸ்மூத்தான கேக் பேட்டர் கிடைச்ச உடனே நம்ம அதை மக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். மக்கோட சைஸ் பாருங்கள், கொஞ்சம் தின்னாக இருக்குது. இப்படி இருக்கனால பேக்கிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்மளோட கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். மேலே பம்கின் சீட்ஸ், கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்தா இதையும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட பேக்கிங் செட்டப். ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் 1 சென்டிமீட்டர் மணல் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 2 ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஒரு பேசின் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இப்போது இந்த செட்டப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மக்ஸை உள்ளே வச்சிடலாம். சிம்மில் கேக்கை பேக் பண்ணிடலாம். 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். ரொம்பவே யம்மியான மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. Bon appétit!